ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 3:15 இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. குருவை பின்பற்றும் சீஷன் குரு போல மாற வேண்டும். இயேசுவை குருவாக நாம் ஏற்றுக்கொண்டு அவரது சீஷர்களாக வாழும் நாம் குருவை போல எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். வேதம் நமக்கு நீதிமான்கிற என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறது. இது எப்படி கிடைத்தது? இயேசுவின் மேல் வைத்ததான விசுவாசத்தை என்று நாம் வைத்தோமோ அந்த நாளிலே விசுவாசத்தினாலே நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். விசுவாசம் நீதி என்கிற நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டும்தான். ஆனால் அதே நீதியின் மறுபக்கம் நமது கிரியையிலே நீதியை காண்பிக்க வேண்டும். உதாரணமாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்பதை கிரியையில் காண்பிக்க முழுகி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.